ஓகே காய்ஸ், பாட்டிங்கன்னா பட்டம் செம்ம மாசம் பறக்குது, எண்ணெய் இழுக்குது. அதுக்காக தம்பியை கூட்டு சப்போர்ட் வச்சிருக்கேன். முடியல பாருங்க எவ்வளோ ஹைட்டு பறக்குது அப்படின்னு. ஹைட்டு மீன்ஸ் என்ன பண்ணுறீங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரிமெண்ட். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வீடியோட டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, சூப்பர் ஜெயண்ட் சைஸில் ஒரு கைட்டு ஒன்று பண்ணி பறக்க விட்டு மாஸ் பண்ண போகிறோமே. அண்ட் ஆல்ரெடி நம்ம ஜெயண்ட் சைஸில் ஒரு கைட்டு ஒன்று பண்ணி பறக்க விட்டு மாஸ் பண்ணோமா. அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போணுச்சு. ஸோ அதோட அப்கிரேட் வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கைட்டை பண்ணி இதையும் பறக்க விட்டு மாஸ் பண்ண போகிறோமா ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நம்மளோட சூப்பர் ஜெயண்ட் சைஸ் கைட் பண்ண தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இது போல் வந்து தார்பாலின்னு ஒன்று. இது வந்து அளவு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12க்கு 12 இருக்குது. இப்போயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் சுருட்டி கையில் வச்சுருக்கேன். அவ்வளோ காற்று அடிக்குது. பட்டத்தை செஞ்சுட்டு பறக்க விடும்போது என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் கிராஸுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா பைப்பு. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து ஒயரிங் பிவிசி பைப்பை 1 இன்ச் பைப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 6 பைப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம சூப்பர் ஜெயண்ட் கைட்டை மேக் பண்ண போகிறோமா. இப்போ மேக் பண்ணலாமா? ஓகே, நம்மளோட பட்டத்துக்கு தேவையான தார்பாலிங்க தரையில் ஃபுல்லாக வீச்சு வச்சுட்டேன். காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அடிக்கடி காற்றுல பறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ குச்சி அடிச்சு இந்த இதில் வந்து நம்ம தார்பாலிங்க எடுத்து கட்டி வச்சுட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு கிராஸ் பைப்பு கொடுக்கணும். கிராஸ் பைப்புக்காக ஒரு லெங்க் பிவிசி பைப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். அதே போல் இன்னொரு லெங்க் பிவிசி பைப்பை எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு பிட்டு, அதாவது 2 மீட்டர் பிட்டு மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டேன். ஸோ இது இப்போ வச்சோம் அப்படின்னா வந்து கரெக்டான சைஸில் இருக்கணும். அண்ட் எப்போதும் செய்கிற நார்மல் பட்டம் போல இந்த பட்டம் இருக்கும்போது என்ன ஒன்றா நூல் கட்டுறதை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது நூல்னா அங்கங்கே அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் பெரிய சைஸ் பட்டம் அப்படின்னால. ஸோ இப்போ வந்து இந்த பைப்பை கிராஸில் வச்சுட்டோம். இது வந்து இந்த செல்லோட போச்சுட்டு நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டத்தில் உள்ள கிராஸில் கொடுத்த பைப்பை வந்து செல்லோட போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது போல் இன்னொரு பைப் எடுத்துக்கிட்டு பட்டத்துக்கு வில்லு போல் வளைச்சி கட்டணும். பார்த்தீங்கன்னா அதுக்காக இந்த பைப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்லையும் பார்த்தீங்கன்னா 2 பைப்பை ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 பைப்பை ஜாயின் பண்ணிட்டு ஒரு பைப்பில் மட்டும் 1 மீட்டர் அளவுக்கு கட் பண்ணி தூக்கி போட்டோம். ஸோ அது தேவையெல்லாம் பார்த்தா இருந்துச்சு. இந்த பைப்பை வந்து இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் வச்சுட்டு நம்ம வில்லு போல் ஷேப்பில் வளைச்சி கட்டிக்கலாம். இதுவுமே வந்து செல்லோட போட்டு தான் ஒட்ட போகிறேன். ஸோ இப்போ அதையும் இப்போ செல்லோட போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டத்தில் வில்லு போல் வளைச்ச பிவிசி பைப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லோட போட்டு ஒட்டிட்டேன். அண்ட் இதில் முக்கியமாக ஒரு மேஜர் சேஞ்சஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். சேஞ்சஸ் மீன்ஸ் தான் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டேப்ரோவில் போட்டு ஒட்டும் போது வந்து இந்த காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதா. ஸோ பட்டம் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக் பிச்சுக்கிட்டு போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ த்ரெட்டை வச்சு நான் வந்து பட்டத்தில் இது சேர்த்து கட்டிட்டேன். தார்பாலினையும் பைப்பையும் சேர்த்து கட்டிட்டேன். இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இந்த பைப் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி கட்டிட்டேன். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் இன்னொரு பிவிசி பைப் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் 2 பைப் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பைப்பை வந்து இந்த வில்லு போல் வளைச்சி பார்த்தீங்கன்னா இந்த எண்டுக்கும் வச்சு நம்ம இதையும் வந்து செல்லோ டேப்பும் போட்டோ இல்லை வந்து த்ரெட்டையும் போட்டோ சேர்த்து கட்டிடணும். நீங்கள் நார்மலாக பட்டதுக்கு இந்த 2 பைப்புமே போதுமானது. தேவையில்லாத பைப்பாக எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இது வந்து பட்டத்தோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வந்து பறக்கும்போது சரியாக இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து நான் குறுக்கே ஒரு கிராஸில் ஒரு பைப்பு கொடுத்துருவோம். ஸோ இந்த பைப்பையும் நம்ம ஒட்டிட்டு பட்டத்தை பறக்க விட வேண்டியதான். ஸோ இந்த பைப்பையும் ஒட்டிக்கலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பர் ஜெயண்ட் கைட்டு பறக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டத்தோட பாட்டமில் நம்ம வாழையும் லிங்க் பண்ணியாச்சு. வாழை பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்போதும் இருக்க சைஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அதிகமாகவே போட்டிருக்கோம். அண்ட் அப்நார்மலாக இருக்குது, பட் நல்லா இருக்கும் அந்த சைஸ் பட்டத்துக்கு இந்த சைஸ் வால் போகிறது. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூலுமே 4 கட்டி முடிச்சிட்டேன். அண்ட் நார்மலாக எல்லா படத்தையும் எப்படி நூல் கட்டோம்னா அதே போல் தான் கட்டியிருக்கேன். என்ன பட்டத்தோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கேன். அந்த ஒரு ரீசனால் வந்து நான் 4 இடத்துல கயிறு போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த சைடு போட்டிருக்கேன், இந்த சைடு போட்டிருக்கேன், கீழேயும் போட்டிருக்கேன், அதுபோல் மேலேயும் போட்டிருக்கேன். 4 இடத்துலையுமே கயிறு போட்டு இந்த கயிறு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நைலான் நூல், கொஞ்சம் பெரிய சைஸில் உள்ள நைலான் கயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கயிறு யூஸ் பண்ணால் வந்து இந்த பட்டத்தை நம்ம ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அடுத்தா பார்த்திங்கன்னா வந்து பட்டத்தை ஃபுல் கயிறுமே நான் வந்து இந்த நைலான் நூல் தான் வச்சுருக்கேன். இந்த நைலான் நூலை நம்ம பட்டத்தில் கட்டிட்டு பட்டத்தை நம்ம பறக்க விட்டு மாஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டம் பறக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா தூரத்தில் பசங்க பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, 2 பேருமே சேர்த்து இழுக்குது. அண்ட் வந்து நான் கயிறு பிடிச்சிருக்கேன், என்னவே சேர்த்து இழுக்குது. ஸோ நல்ல காற்று வந்தாலும் பட்டத்தை விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பறக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பறக்க வைக்கி பார்க்கலாமா? ஓகே, நல்ல காற்றுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், It's all about humanity. ஓகே காய்ஸ், பாத்தீங்கன்னா பட்டம் செம்ம மாசம் பறக்குது. அதுக்காக சப்போர்ட் வச்சிருக்கேன். முடியல, அங்கே பாருங்க எவ்வளோ வெயிட் பறக்குது. ஹைட்டுன்னு என்னங்க பண்றீங்க? It's all about humanity. சாரி கைஸ், ஜிஎன் கைட்டு பறக்கும் போலவே சூப்பர் ஜிஎன் கைட்டும் பறந்துடும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். அண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு போக போக ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. அண்டு பறக்க வைக்கிற இடத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணோம். இது நாங்கள் ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணல, கிட்டத்தட்ட 4 நாள் அந்த போராட்டத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். டெய்லியும் நாங்கள் வருவோம், ட்ரை பண்ணுவோம், திரும்ப ஏதாச்சும் கஸ்டமைஸ் பண்ணுவோம், திரும்ப சேஞ்சஸ் பண்ணுவோம், பறக்க விடுவோம். டெய்லியுமே எங்களுக்கு ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2-3 டைம் மட்டும் தான் பறந்துச்சு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமும் வந்து ஒரு சைடு ஒரு கொடை அடிச்சது, இப்படி அடிச்சது அண்டு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அண்டு எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி பார்த்தோம், அண்டு முடியலை. கடைசி வரையும் ஃபெயிலியர் தான் இருக்குது. அண்டு இந்த வீடியோ போடணுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலை. ஸோ ஜஸ்ட் எடுத்து வைப்போம் அப்படிங்கிற தாட்லாம் எடுத்து வைக்கிறேன். இந்த ஏன் அப்படின்னா வந்து இந்த ஃபெயிலியரான மூமெண்ட்டில் எப்படி மைண்ட் செட் இருக்கோ அப்படிங்கிற ரீசனில் அதை அப்படியே பேசணும் அப்படிங்கிறதுனால தான் இதை பேசி வைக்கிறேன். அண்டு இது நானும் கலையும் மட்டும் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற மைண்ட் தாட்டங்கள் வந்திருக்காது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பசங்க வச்சுட்டு ஒரு 4 நாளாக ரொம்ப போராட்டம் பண்ணாங்க. அங்கே சின்ன பசங்களால ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த பட்டம் பறந்துடும், இப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அண்டு 4 நாளுமே வந்துட்டு எங்களுக்கு ஃபெயிலியர் தான் இருந்துச்சு. நாங்களும் எவ்வளவோ கஸ்டமைஸ் பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே எங்களை பண்ணவே
முடியல அப்படின்னு நிலைமையாயிடுச்சு. மேபி இந்த வீடியோஸ் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்டு ஃப்யூச்சரில் இதே போல் வீடியோவை திரும்பவும் ட்ரை பண்ணி உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பறக்க வச்சு காட்டுறோம். இப்போதைக்கு எங்களால் ஃபெயிலியர் தான் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுது. சாரி கேஸ், மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.